நம் உயிராற்றல் நம் உறுப்புகளை இயக்குகிறது. உறுப்புகளின் இயக்கமே நம்முடைய உடலின் இயக்கமாக அமைகிறது. நம்முடைய உள்ளுறுப்புகள் நல்ல உயிரோட்டத்தோடு இயங்கி கொண்டிருக்கும் வரையில் நமக்கு நோய்கள் என்பது இல்லை. நமக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது என்றாலே நம்முடைய உள்ளுறுப்புகளின் இயக்கத்திற்கான உயிரோட்டத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான ஒரே வழி அந்த உறுப்பிற்கான உயிரோட்டத்தை அதிகப்படுத்துவதுதான். இங்கே நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டியது, உணவுகளை கொண்டேதான் நம்முடைய உறுப்புகளுக்கு உயிரோட்டம் அளிக்க முடியும் என்பதை. உணவல்லாத எந்த ஒன்றும் நம்முடைய உறுப்புகளுக்கு உயிரோட்டம் அளிக்க முடியாது. அதாவது ரசாயன மருந்துகள் நம்முடைய நோய்களை குணப்படுத்த முடியாது. ரசாயன மருந்துகள் நோயின் அறிகுறிகளை தற்காலிகமாக மறைத்து அடக்கி அல்லது நோயினுடைய இருப்பிலும் தன்மைகளிலும் தற்காலிகமான திசை மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு சிறிய நிவாரணம் போன்ற நிலையை நம்முடைய உடலில் ஏற்படுத்துகின்றது. அதுவும் பல்வேறு விதமான பாதகமான பக்க விளைவுகளுடன். தவிர்க்க முடியாத சூழல்களிலும் அவசர காலங்களிலும் தவிர இந்த அணுகுமுறை மேற்கொள்ளப்படக்கூடாது. நாம் நம்முடைய நோய்களுக்கு மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் அது நிவாரணத்திற்கான செயல் அல்ல. மீண்டும் அந்த நோயை நாம் சந்திக்கவிருக்கின்றோம். அதுவும் மாறுபட்ட மற்றும் பெரிய வடிவத்தில் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு உறுதியான இயற்கையான சுகமான நோய் நிவாரணங்களை உணவை கொண்டே நாம் அடைந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உணவே நம்முடைய உயிருக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியது. உணவால் ஊட்டம் பெற்ற நம்முடைய உயிராற்றலே நமது உறுப்புகளை உடலை நல்ல முறையில் இயக்க முடியும். இந்த அடிப்படையில் அமைந்ததுதான் உணவே மருந்து என்ற தமிழர் மரபின் மருத்துவ கொள்கை. உணவுகளை பொறுத்தவரை அது முழுமையான ஆரோக்கிய தன்மையில் அமைய நாம் கடைபிடிக்க வேண்டிய முத்தான 3 வழிமுறைகளை இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். முதலில், நல்ல பசி உணர்வு வந்த பிறகு மட்டுமே சாப்பிட வேண்டும். நேரம் பார்த்து சாப்பிடக்கூடாது. இரண்டாவது, உணவை நன்கு மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து பொறுமையாக நன்றி உணர்வோடு சாப்பிட வேண்டும். மூன்றாவது, உணவின் சுவைகளில், அதாவது சுவைகளின் அளவுகளில் எப்போதுமே மிதமான தன்மைகளை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 வழிமுறைகளையும் ஒவ்வொரு வேளை உணவிலும் நாம் உறுதியாக கடைபிடித்து வந்தாலே நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவே நமக்கு மருந்தாக அமையும். அதாவது ரசாயன மருந்துகள் சாப்பிடக்கூடிய சூழல்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படவே செய்யாது. அல்லது ஒரு நோயின் ஆரம்ப நிலையிலேயே நம்முடைய வழக்கமான உணவுகளில் அளவு மாற்றம், தன்மை மாற்றம், அதாவது சமையல் முறை மாற்றங்கள், சுவைகளில் ஏற்றங்கள் இறக்கங்கள் நீக்கங்கள் செய்து அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவே நமக்கு மருந்தாகவும் அமைந்துவிடும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வோம்.